என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உன்னிடத்தில் அவசரமாக ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். அடிக்கடி உன் பின்னால் நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக என்னை அலட்சியம் செய்து விடாதே. என் பிள்ளையே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்ல உன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நான் இருக்கிறேன், என்னவானாலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் உன்னை அன்போடு அரவணைத்து வழிநடத்தும் இந்த கருப்பன் இப்பொழுது எல்லாமும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் பலமுறை உன்னை பின்தொடர வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்படுகிறது. அதற்கு என்ன காரணம்? உன்னுடைய கவனம் என் மீது இல்லை என்பதா, அல்லது உன் கவனம் வேறு எங்கோ சிதறிவிட்டது என்பதா? என் பிள்ளையே, நீ உடனே என்ன சொல்கிறாய்? கருப்பா, உன்னையன்றி நான் வேறு எங்கு செல்வேன்? நீதானே எனக்கு எல்லாமும் என்று நீ சொல்லலாம். நான் அதை புரிந்து கொள்கிறேன். ஆனால் சில விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. சில விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் நல்ல புரிதலோடு உணர வேண்டிய கட்டாயமும் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் நான் எப்பொழுதும் போல உனக்காக வேண்டி நான் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்காக வேண்டி நீ எல்லாவற்றையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாக இவை ஒவ்வொன்றையும் நீ கவனமாக என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களை எதிலுமே என் பிள்ளை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. உண்மைதான், என் பிள்ளை ஒருபோதும் என்னை விட்டு சென்றதில்லை என்பது உண்மைதான். ஆனால் சில நேரங்களில் சில மனக்குழப்பங்கள் வரும் பொழுது, சில தேவையில்லாத விஷயங்கள் என் பிள்ளையின் மனதிற்குள் நின்று என் பிள்ளையை ஆட்டி படைக்கும் பொழுது அந்த விஷயங்களை எல்லாமும் என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை நீ யோசிக்க தொடங்கி இருக்கிறாய் அல்லவா? என்னவென்று உணராமல் என் பிள்ளை நீ கலங்கி இருக்கிறாய் அல்லவா? இதையெல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த கருப்பனோடு உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய புரிதல் ஒன்று கிடைக்கும்படி எப்பொழுதுமே நான் துணை இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த மாற்றத்தையும் நான் உன்னோடு வந்து உனக்காக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு உன்னை இனிமேலும் நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரத்தில் கருப்பன் உனக்கான ஒரு நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க எண்ணுகிறேன். உனக்கான ஒரு சந்தோஷத்தை நான் உனதாக்கி தர முடிவெடுத்திருக்கிறேன். இனிமேலும் எதையுமே நாம் விட்டுவிட்டு விலகி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கையில் உனக்கானது எல்லாமும் இன்னொருவருக்கு சொந்தமாகிவிடும் என்பதனை மறக்காதே. உனக்காக நீ வேண்டியது எல்லாமும் இன்னொருவர் கைகளில் போய் அழகாக மாறிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. இனி எதிலுமே என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் போல நீ கவனமாக இருக்கத்தான் வேண்டும். எதிலும் உனக்குள் ஒரு கவனமான எண்ணமும் சிந்தனைகளும் இருக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே நடத்தி இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உன் வசம் கொடுத்து கருப்பன் இத்தனை நாளும் உன்னை கைபிடித்து அழைத்து வந்தது ஒரு பிரச்சனை சற்று உச்சத்தை தொட்டவுடன் உனக்குள் மாறுவதற்கு காரணம் என்ன? ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகமாக தொடர்ந்தவுடன் நீ தெய்வத்தையே விட்டு விலகுவதற்கு காரணம் என்ன? இனி இதையெல்லாமும் ஒருபோதும் நீ விடக்கூடாது. இதையெல்லாமும் நீ ஒருபோதும் இனி தொலைக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் முழுக்க இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும்
என் பிள்ளை, நீ சரியாக உணர்ந்துவிட வேண்டும். எதிலுமே உனக்குள் தோன்றக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு நிற்கக்கூடாது. கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் இனி உன்னை தொடரக்கூடிய பல விஷயங்களில் நீ நன்மைகளை பெற்றுவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல நேரத்தை நீ உணர்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே நாம் யோசிக்கும் பொழுது இனி உனக்கான தேவைகளோடு உன்னை சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் பெற்றுவிட வேண்டும். எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ தொலைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை பார்த்ததனால்தான் அப்பா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன். என் குழந்தையே, நேற்று இரவு உன் வாழ்க்கையில் நடந்திட்ட ஒரு விஷயம் உன்னுடைய மனதை அதிகமாக பாதிக்கச் செய்துவிட்டது. உன்னுடைய மனதில் நின்று அதிகமான கேள்விகளை என்னவென்று கேட்கத் தொடங்கிவிட்டது. என் பிள்ளை, நீ புரிந்து கொள்ள முடியாமல் இதை எல்லாவற்றிலும் நீ கலங்கி நின்றாயல்லவா? இதை உணர முடியாமல் நீ அதிகமாக தயங்கி நின்றாயல்லவா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ குழம்பிய உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாமும் சேர்த்து வைத்த ஒரு விஷயத்தை நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை மறக்காதே. உனக்கான ஒன்றை நான் சரியாக உன் வசமாக்கி தருகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றிரவு கண்ட காட்சி, உன்னிடத்தில் பேசிய ஒருவர் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக கவலை கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்க்கை பயணம் இனி எப்படியாக மாறப்போகிறது? நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவரும் நமக்கு என்ன தரப்போகிறார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாமும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இதையெல்லாமும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து நடந்து கொள்ள வேண்டுமல்லவா? ஒவ்வொன்றையும் நாம் உணரும் இந்த காலத்தில் இனி உனக்கு வேண்டியது போல எல்லாவற்றையும் நான் உன் வசமாக்கி கொடுக்க வருவேன் என்பதனை புரிந்து கொள். இந்த கருப்பன் நான் இருக்கும்போது உன்னை எந்த ஒரு நிலையிலும் இனி சுற்றி வந்து நான் வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி வந்து நான் எப்பொழுதுமே உனக்குள் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது இனிமேல் எல்லாமுமாக உன்னோடு நான் பயணிக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே தொலைத்து விடாதே. எந்த இடத்திலும் இனிமேலும் என் பிள்ளை மனம் குழப்பமடைந்து நிற்காதே. சுற்றி இருக்கின்ற காலங்கள் இனி என்னவாகும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாயானால் இனிமேல் உனக்கு தேவையுள்ள பல விஷயங்களில் நல்ல மாறுதல்கள் கிடைக்கும். இவர்கள் நடந்து கொண்ட இந்த விஷயம்தான் உன்னுடைய மனதிற்குள் நின்று பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தது. என் பிள்ளையே, சட்டென்று மறுநாள் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றும் நமக்கு எதிராக இருந்துவிடக்கூடாது. நமக்கு எதிரான ஒரு விஷயத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ உணர்ந்தினால், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ புரிந்து கொண்டால், இவர்கள் என்ன சொல்லி இருந்தாலும் அது உன்னுடைய மனதில் ஒருபோதும் பாதிப்பை உருவாக்கி இருக்காது. இவர்கள் எதை நடத்தி இருந்தாலும் அது ஒருபோதும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்காது. எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டிருப்பாய். எல்லா விஷயங்களையுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டிருப்பாய். நமக்கு நடப்பது என்னவென்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொண்டிருப்பாய். உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நீ நிறைவாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி இருப்பாய். அப்படி இருக்கும் பொழுது இனி உன்னை சுற்றி நடப்பதும் உன்னை தேடி வருவதும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு எல்லா மாறுதல்களும்
சரியாக வந்துவிடும் அல்லவா? எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே நல்ல மனத்தெளிவோடு பெற்று விடுவாய் அல்லவா? ஆச்சரியங்களை கடந்து என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் பொழுது வேண்டும் என்றே உன்னை சுற்றி தீய மனிதர்களினுடைய ஆட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளாதே. யார் என்ன கேட்டாலும் அந்த இடத்தில் நீ யார் என்பதனை நிச்சயமாக நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கே என்று நான் ஒவ்வொன்றையும் உருவாக்கும் இந்த நேரத்தை நாம் முழுக்க முழுக்க சரியாக எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும் அல்லவா? எந்த ஒரு சூழ்நிலையையும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. இந்த கருப்பனின் அன்பு உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த நேரங்களை எல்லாமும் நீ சட்டென்று உணர்ந்து விடு. உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய அன்பால் செதுக்கி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் இவர்கள் வேண்டும் என்றே சில காரியங்களை செய்து உன் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களில் உன்னை தலையிட வைத்து உன்னை அதிகமாக சோதிக்க நினைக்கிறார்கள் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நாம் வாழ நினைக்கும் இந்த விஷயங்களில் இனி அடுத்தடுத்து உனக்கு என்னவாகும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒன்றை நிறைவாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி எப்பொழுதும் போல உனக்கு தெளிவான ஒரு விஷயத்தை நீ உறுதிப்படுத்த முன்னிற்க வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லை என்று சொல்லி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. இத்தனை நாளும் உன்னோடு இருந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இத்தனை நாளும் உனக்கு எந்தெந்த இடத்தில் எல்லாமும் நின்று இவர்கள் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தார்கள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கே என்று நான் சொல்வது போல இனி எந்த நாளும் உன்னை மீட்டெடுக்கும் இந்த வாழ்க்கையை நீ தொலைக்கக்கூடாது. உன்னை மீட்டெடுக்கும் இந்த விஷயங்களை நீ விட்டுவிடக்கூடாது. இனி நடந்து முடிந்தது என்னவாகும் என்று நீ எண்ணி பதறாமல் நடப்பதில் தெளிவாக இருந்து கொண்டிரு. கருப்பன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் இனிமேல் அத்தனை விஷயங்களிலும் மிகப்பெரிய மாறுதல்கள் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லிவிட உன்னுடைய மனது துடிக்கிறது. உனக்காக யாரும் ஆறுதலாக இருந்து விட்டால் போதும் என்று உன் மனது துடிக்கிறது. இந்த ஆறுதலை தேடி ஒருவரிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிடலாமா என்று உன் மனது பதைபதைத்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில்தான் நீ முழுக்க கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில்தான் நீ முழுக்க தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே தாண்டி நீ பெறக்கூடிய இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். கருப்பன் நான் இருக்கும் பொழுது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். ஒவ்வொரு நிலையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்த மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் சொல்லும் சொல் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் இனி நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்குரிய தேவைகளை இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனை நம்பி இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ செய்துவிட்ட விஷயங்களை நீ ஒவ்வொரு நாளும் இனிமேல் புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு நாளும் இதையெல்லாமும் ஏற்றுக்கொண்டு நீ நன்மதிப்போடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் இருக்கும் இரகசியங்களையும் உண்மைகளையும் நீ யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே. எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடத்திலும் நீ சொல்லிவிடாதே. இதை
நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை நிச்சயமாக நீ உணர்ந்து விட வேண்டும். உன் முன்னால் நான் இருப்பது போல இனி உனக்கு தர நினைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறக்காதே. நான் சொல்லும் சொல்லில் எல்லாமும் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் இது போன்ற நேரங்களில் எந்த ஒரு ஒளிவு மறைவையும் நீ தெய்வத்திடம் மட்டும் வைக்காதே. இந்த மனிதர்களிடத்தில் எல்லாவற்றையும் ஒளித்து மறைத்தே வைத்துவிடு. இதுதான் உண்மை. இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். மற்றவர்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் எதற்காக இவர்களுக்காக இறங்கி நடக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொண்டாலே அது போதும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை மாற்றங்களிலும் கருப்பனே உனக்கு துணையிருந்து எல்லாவற்றிலும் உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதை நீ என்னவாக புரிந்து கொள்ள எண்ணுகிறாயோ, நான் வருவதை நீ என்னவாக தெரிந்து கொள்ள நினைக்கிறாயோ, அதை எல்லாமும் நான் எப்பொழுதுமே உனக்கு சரியாக முன்னின்று நடத்துவேன் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் இருக்கும்போது இவை எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு மாறுதலும் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். இனிமேலும் என் பிள்ளை, நீ எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கி கொண்டிருக்காமல் அப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ உண்மை என்று புரிந்து கொள்ளும் பொழுது தேவையில்லாமல் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தும் விதத்தில் இருந்து நிச்சயமாக ஒதுங்கிவிடும். உன்னுடைய பொறுமையை கண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை என்னவென்று வியந்து பார்க்கும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பனும் உனக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே நடத்தி கொடுக்க வருவேன். எல்லாவற்றிலும் உன்னை நான் நிச்சயமாக சரியாக மேன்மைப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருப்பதில் இனி உனக்கு நடத்தப்படும் நல்ல விஷயங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆயிரம் விஷயங்களை நீ கடந்து வந்த பிறகு இனி உனக்காக என்ன நடக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நடக்கவிருக்கும் உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நாளிலும் நான் இருக்கும் இந்த காலமும் இந்த அவசியங்களும் இனி உன்னை எப்பொழுதும் சரியானதொரு தருணத்தை மீட்டு கொடுக்க வரும். நீ இழந்ததை எல்லாமும் உனக்கு திருப்பி கொடுக்க இந்த வாழ்க்கை வரும் என்பதனை புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் கருப்பன் இருப்பதை மட்டும் மறந்து விடாமல் இருந்தாலே போதும். இனி உனக்காக நான் சொல்லித்தரும் இது போன்ற நேரங்களை நீ எப்பொழுதும் உன் வசமாக்கி கொண்டு தைரியமாக நீ முன்னேறி வா. எதுவுமே இல்லை என்று சொல்லிவிடவும் வேண்டாம், யாரும் இல்லை என்று புலம்பவும் வேண்டாம். முதலில் நடக்கும் விஷயங்களை ஒருபோது மற்றவர்களிடத்தில் நீ பகிரவும் வேண்டாம் என்பதனை புரிந்து கொள். இனி எல்லாமுமாக நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ ஒட்டு மொத்தமாக உனதாக்கிக் கொள்ள துணிந்து விடு. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் இனி உனக்கான உண்மைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிலுமே நம்முடைய விருப்பங்கள் எல்லாமும் நமக்கு சரியானவற்றை கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் நாம் விரும்புவதை நமக்கே என்று நடத்தி தர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எல்லா மாற்றத்தையும் நீ கண்டு கொள்வாய். கருப்பனும் உனக்காக நின்று பேசுகின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்வாய். இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இதனை நீ புரிந்து கொள். எல்லோரிடமும் வெள்ளந்தியாக நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் உளறி தட்டி கொண்டிருக்காது. உன்னை வைத்து கேலியும் கிண்டலும் செய்ய, உன் வாழ்க்கையை வைத்து மற்றவர்கள் மத்தியில் உன்னை அவமானப்படுத்த ஒரு கூட்டம் காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் என் பிள்ளை, நீ
நிச்சயமாக கவனமாக இருப்பாய் என்று கருப்பன் நம்புகிறேன். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருவதை நான் கண்டு கொண்டேன். அதனால் உனக்கு நான் சொல்லிவிட்டேன். நீ இனிமேல் கவனமாக இரு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.